ஒரு பேரை பற்றி நீங்கள் படிக்கிற பொழுது, ஒவ்வொருத்தரை பற்றி படிக்கிற பொழுது இரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லோரும் படிக்க வேண்டாம், இது கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவர்கள் தான் படிக்க வேண்டும் என்பதல்ல. தியாகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எல்லோரும் படிக்க வேண்டும். கல்வியை இழந்தவர்கள் யாராலும், காதலை இழந்தவர்கள் யாராலும், கட்சியால் காதலை இழந்தவர்கள். தொடங்குற அமீர் ஹைதர்கான காதலை துறந்தவர் தான். ரஷ்யாவில் போய் இருந்தார். அங்கே இருந்த பொழுது அங்கே ஒரு பெண்ணை காதலித்தார். இங்கே நாட்டுக்கு வா என்று அழைப்பு ஏற்று வருகிற பொழுது அந்த பெண்ணோடு வர முடியவில்லை, அழைத்து வரவில்லை. பம்பாய்க்கு வந்து விட்டார். பம்பாயிலிருந்து சென்னைக்கு போ அப்படின்னு மத்திய தலைமை சொல்கிற பொழுது அவர் சென்னைக்கு வருகிறார். அவர் சென்னைக்கு வருகிற பொழுது சரோஜினுடைய சகோதரி ஒரு அறிமுக கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். அறிமுக கடிதத்தை யார் உரியவரோ அவர் கைவிட்டு விடுகிறார். உனக்கு எந்த உதவியும் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறார். எக்மோர் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு ஏதோ ஒரு கடையில் எப்படியோ தங்கிட்டு அங்கேருந்து ஒவ்வொரு துறையராக பார்த்து ஒரு குழுவை, ஒரு கட்சி அமைப்பதற்குள்ளே முயற்சி பண்ணார். அதில் தான் பாஷ்யமும் வருகிறார். அவர் தான் பாண்டிச்சேரியிலேருந்து சுப்பையா வருவதற்கும் காரணமாக இருக்கிறார். அப்படி அது உண்டு, அங்கே அப்படி தொடங்குது. இப்படி பல பேர் உண்டு. காதலை இழந்தவர்கள் உண்டு, குடும்பத்தை இழந்தவர்கள் உண்டு. ஏன் காதலை இழக்கிறாங்க அப்படின்னா வெறுப்பினால் அல்ல. ஜெயிலில் இருப்பாங்க, 6 மாதம் தண்டனை இல்லை ஒரு தண்டனை, ஜெயிலேருந்து திரும்ப வருவாங்க. வாசல்லையே திரும்பவும் காவல்துறை கைது செய்யும். வேறொரு வழக்கு இருக்கிறதுன்னு திரும்பவும் ஜெயிலுக்கு அனுப்பும், திரும்ப வருவாங்க. இப்படியே போகுது.